Good morning, vanakkam and welcome to Doctor நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுதுங்க. ஏன்னா நம்ம obesity பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக ஃபேமஸ் சர்ஜிக்கல் gastroenterologist and laser and laparoscopic hospital உடைய chairman டாக்டர் அசோக் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இல்லையா, ஒபிசிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, ஒரு பர்சன் ஒபீஸா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலா எப்படி மெஷர் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன். நம்ம நார்மலாக உடலில் கான்டூர் பார்ப்போம். ஓகே. நீங்கள் ஒரு 6 ஃபுட் இருந்தீங்கன்னாக்க அதுக்குள்ளே கான்டூர் இருந்துன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் 5 ஃபீட் இருந்து ஒபீஸாக இருக்கிறதுக்கு காரணம் கான்டூரே டிஃபர் ஆகுது. அப்போ வெயிட்டும் அதிகமாகும். தட் இஸ் ஹைட் அண்ட் வெயிட் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னதுக்காக ஹைட் வெயிட் வச்சு நம்ம ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். அது பேர் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர், வெயிட் இன் கிலோகிராம்ஸ். அதில் ஒரு பர்டிகுலர் பாடி பிஎம்ஐயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33ங்கிற ஒரு முக்கியமானது. 33 இருக்கிறவங்க டெஃபினட்டாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டில் இருக்காங்க. கீழே 33 மேலே இருக்கிறவங்களோ அல்லது 40க்கு மேலே இருக்கிறவங்களோ அதை ஒபீஸ் சொல்லும். அதாவது மாடரேட் ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதே பாடி மாஸ் இண்டெக்ஸ் 60க்கு மேலே போனால் சூப்பர் ஒபிசிட்டி. புரியுதா? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோமார்பிட் கண்டிஷன்ஸ். கோமார்பிட் கண்டிஷனுங்கிறது சுகர், பிபி, தைராய்டு ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின்லாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். கோமார்பிட் 33 இருந்து கோமார்பிட் இருந்துனாக்க மினிமம் 2 அவங்க மார்பிட் ஒபிசிட்டி ஆகும். இஸ் ஒன்லி ஒன் டீவியேஷன் ஆன் தி ஹோல் ப்ரோக்ராம். 33 கீழவங்களாம் ஓகே. 33 + 2 கோமார்பிட் மார்பிட் இது மாடரேட் ஒபிசிட்டி. 40 பிஎம்ஐ மேலே டெஃபினட் மார்பிட் ஒபிசிட்டி. 60க்கு மேலே சூப்பர் ஒபிசிட்டி. இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். அது ஏன் கால்குலேட் பண்ணால் இவங்கெல்லாம் சர்ஜிக்கல் குரூப்பில் வரும், பேரியாட்ரிக் சர்ஜிக்குள்ள. என்னோட பாயிண்ட் என்னன்னா அது வரக்கூடாது. அந்த வரவிடாத தடுக்கிறது தான் முக்கியம். ஓகே. இப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பசங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல குண்டா தான் இருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து எல்லாரும் இல்ல குண்டா, சில பசங்க நிறைய ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து குண்டா தான் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஃபுட் ஹேபிட்ஸ். சோ நான் என்ன கேக்குறேன்னா, ஒபிசிட்டிக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் தான் ஒரு ரீசனா இல்ல ஜெனடிக்கலா கூட அது அஃபெக்ட் ஆகுமா? சரி, நீங்க பாத்தீங்கன்னா நீ கேக்குற கேள்வி வெரி வேலிட் பாயிண்ட். ஜெனடிக்கலா டெஃபினட்டா ஒபிசிட்டி வரும், ஃபேமிலிஸ்ல வருது. அதே சமயம் நீங்க சொன்னீங்க ஸ்கூல்ல பசங்க ரொம்ப ஒபீஸா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு the training program, that is the parenting program. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்கள வச்சுக்கிட்டு at home and at school children என்ன ஆகுறாங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னா children at school நார்மலா they play, they take into games and at least 1 hour in the afternoon physical exercise வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா they should play games ஒரு 3 to 4 o'clock ஒரு 6 o'clock. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு படிக்கணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் சில்ட்ரன், 99% ஆஃப் சில்ட்ரன் டுடே வீட்டுக்கு போனோடனே உடனே டிவி ஆன் பண்ணிட்டு வீடியோ கேம்ஸ். அப்போ என்ன ஆகுது, செடன்ட்ரி. உடனே அவங்க அம்மா என்ன பண்ண, முறுக்கு தட்டை அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் மாட்டு தின்னுக்கிட்டே அதை பார்த்துட்டு. ஸோ எப்போ படிப்பான், நைட் 9 மணிக்கு ஏதாவது முக்கியமான ஹோம்ஒர்க் இருந்தால் 10 மணிக்குள்ள பண்ணிட்டு படுத்துரும். ஸோ திஸ் இஸ் டோட்டல் செடன்ட்ரி. ஸ்கூல்லையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுல வீட்டுக்கு வந்தாலும் கம்ப்ளீட்லி இன்வால்வ் வீடியோ கேம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஹீல் புட் ஆன் வெயிட். ஸோ யார் முதல்ல டிசிப்ளின் பண்ணோம், பேரண்ட்ஸ். அவங்க வந்த உடனே யூ ஷுட் மேட் டு ஒர்க், யூ ஷுட் மேட் டு பிளே கேம்ஸ், தென் தட் கேலரி வாட் ஆர் தட் ஃபேட் இஸ் வில் கெட் பர்ன். இதுதான் முக்கியமானது. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கனாக்க இந்த பெரும்பாலும் சைல்டுஹுட் ஒபிசிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்கூல் ஏஜில் உள்ள ஒபிசிட்டி டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஓகே. பட் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இது சாப்பிடாது அது சாப்பிடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா டாக்டர்? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ண வைக்கிறது? ஃபேட் கண்டென்ட் ஃபுட்லேருந்து சாப்பிட்றது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள்மா. இஃப் பேரண்ட் இஸ் ஸ்ட்ரிக்ட், அவங்க போகிறதான் சாப்பிட முடியும். அவனை 4ஆம் கிளாஸில் இருக்கும்போது வெளியே போய் வாங்க மாட்டான். வீட்டில் அவங்க அம்மா அப்பா கொடுக்குறது தான் சாப்பிடுவான். ஸோ த மதர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவள் இஃப் ஷி டெய்லர்ஸ் அ கரெக்ட் balanced diet, green vegetables, fruits, high protein, less fat, and good play. Play is most important. And exercise one, it will become all right. Clear? Okay டாக்டர். இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு டாக்டர் அணுகணும்?
சி நீ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். சி நடந்தாலே மூச்சு வாங்க சில பேருக்கு, ரொம்ப மாடிப்படி ஏற முடியாது போகலாம் யங் ஏஜில். இந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அவன் டாக்டரை பார்ப்பான். சி முதல்ல என்ன டைப் ஆஃப் லைஃப் பேட்டர்ன் நாங்கள் பார்க்கலாம். சி வென் வி எக்ஸாமின் ஒபீஸ் பேஷண்ட், ஃபர்ஸ்ட் திங் அவன் என்ன பண்ணுறான், என்ன ஒர்க் பண்ணுறான், அட் ஹோம் வாட் இஸ் இஸ் ஆக்டிவிட்டி, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேர் ஆல் செடன்ட்ரி பீப்புள், எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் தே ஹேவ் வெரி லிட்டில் டைம் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம். போகிற வழியில் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஹை இன் கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட், ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், பீட்ஸா, இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அட் சேம் டைம் ஹீ டசன்ட் டு எக்ஸசைஸ். அப்படின்னா தீஸ் கெட்ஸ் அக்யூமுலேட் ஆக 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 அவங்களோட ஒபிசிட்டி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலேனாக்க he will take the guide of their doctor, a bariatric surgeon, who will definitely guide him to lose weight initially. உடனே நாங்களாம் ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை. So we tell them to tailor the diet, make it high protein, less fat, high in green vegetables and fruitsலாம், daily regular exercise, at least 45 minutes of strenuous exercise பண்ணாக்க, இல்லை ஜிம் போய் பண்ணாக்க அவனுக்கு டெஃபினட்டாக he will come back to normal. He will not require surgery at all. பட் இந்த ஸ்டேஜையும் தாண்டி வர பேஷண்ட் நிறைய பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி விமென். அவங்க வரது 160 kg 250 kg மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க வரது 5 foot 5 மேலே இருக்க மாட்டாங்க, பட் தேல் வே 200+. அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணி ஒன்றும் நடக்காது. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னாக்க மெடிக்கல் ப்ராப்ளம் போயிடாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாதே இருக்கவங்களுக்கு சுகர் ஈஸியாக வரும், டயபிட்டிஸ், பிபி. ஏன்னா ஹார்ட் ஹஸ் டு ஆக்ட் மோர், நிறைய தசைகளுக்கு பம்ப் பண்ணுன்னா ஹைப்பர் டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ஏற்படும். ஏன்னா இன்க்ரீஸ் ஸ்வெட்டிங்னால. ஸ்லீப் ஆப்னியாங்கிறது மூச்சு விடவே முடியாது. அவங்க தூங்கும்போது என்னாங்கன்னா வாய்க்கு மேலே இருக்கிற தசைகள்லாம் ரொம்ப ஒபீஸ் ஆகி லூஸ் ஆகி அந்த மூச்சு விட துவாரத்தையும் மூடிடும். அப்போ மூச்சு விட முடியாது, ஏர் என்ட்ரியே பிளாக் ஆகிடுதுனாக்க இவங்க தூக்கத்திலே இறக்க வாய்ப்பு இருக்கு, ஆக்சிஜன் இல்லாத. ஸோ அது ரொம்ப கொடிய நோய். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒர்க்கில் டிஸ்கிரிமினேஷன் இருப்பாங்க, ஆஃபீஸில் எவனுமே மதிக்க மாட்டாங்க. வெளியே டிரான்ஸ்போர்ட் எடுத்து போது பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லையோ அவங்க உட்காந்தா பக்கத்தில் இருக்க இடிச்சுட்டு போகணும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ண மோஸ்ட் ஆஃப் த டைம் அலூஃபா அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க இது இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதே சமயம் சூசைடல் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி லாட் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் கமிட்டட் சூசைட், ஒபீஸ் பீப்புள். 40-45 பார்த்தீங்கன்னா அவங்க தே வில் கம்ப்ளீட்லி கிவ் அப் தேர் லைஃப் அண்ட் கமிட் சூசைட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால மார்பிட் ஒபிசிட்டியோ சூப்பர் ஒபிசிட்டியோ பேரியாட்ரிக் சர்ஜரி டஸ் அ கிரேட் ஒர்க். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது எங்களுக்கு. We do bariatric surgery for all these patients in 2 forms. Gastric sleeve resection ஒரு restrictive procedure பேரு. இன்னொன்று gastric bypass, அது below pancreatic bypassங்கிறது metabolic procedure. அது ரெண்டுத்துலயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டாக்டர் இது ரெண்டுத்துக்கும் லிப்போசக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டாக்டர் டிஃபரன்ஸ்? லிப்போசக்ஷன்ங்கிறது வெரி சிம்பிள்மா. ஒரு இடத்துல ஃபேட் இருக்குன்னு வச்சுக்க, எதர் வயர்லையோ இல்லை ஆம்லையோ தைலையோ, அந்த லோக்கலைஸ் ஃபேட் எடுக்கிறது லைப்போசக்ஷன். அதாவது சின்ன தோரம் 3 mm ஹோல் வழியா அந்த ஒரு சக்ஷன் அப்பேரட்ஸ் உள்ள போட்டு கம்ப்ளீட்டாக ஃபேட்டை உறிஞ்சி எடுத்துக்கும். இது லேசரைஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்காக இல்லை மெக்கானிக்கல் ப்ரெஷரே இருக்கலாம். அது எடுத்துட்டு டைட் ப்ரெஷர் கார்மெண்ட், ரப்பர் கார்மெண்ட் கொடுத்தாக்க அது கம்ப்ளீட்டாக திருப்பி வர வாய்ப்பு இல்லை. வித்தின் 24 hours அதில் பெயினும் இருக்காது. பட் ரிமெம்பர் லோக்கலைஸ் ஏரியா யூ கான்ட் டூ. அது ஒரு பேஷண்ட் தலையிலேருந்து கால் மட்டும் ஒபீஸாக இருந்தால் அவனுக்கு எல்லா இடத்துலையும் லைப்போசக்ஷன் போட வாய்ப்பு இல்லை. ஸோ லோக்கலைஸுக்கு லைப்போசக்ஷன், ஜென்ரலைஸுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி. பேரியாட்ரிக் சர்ஜரியில் உங்களுக்கு 2 விதம் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர், மார்பிட் ஒபிசிட்டி ரெஸ்ட்ரிக்ட். அதாவது என்ன பண்ணோம், வயருங்கிறது ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் மட்டும் ஸ்ட்ரிச் ஆகிட்டே போகலாம். அதை விடாத ஒரு 50 cc வண்டி வைப்போம், மிச்ச வயரை அகற்றிடும். அதாவது 50 cc வந்த கேஸ்ட்ரிக் பலூனில், கேஸ்ட்ரிக் டியூப்ல அது இன்டெஸ்டைனை கோத்தாக்க அது டைரெக்டாக கீழே வந்துடும். அதுதான் கேஸ்ட்ரிக் பைபாஸ். அது மெட்டபாலிக் சர்ஜரி. அதாவது நேர சாப்பாடு ஒரு லிம்பில் வரும். பட் பைல் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஆசிட் அதை டைஜஸ்ட் பண்ணுற ஜூஸஸை அதை கலக்க விடாது. அது இந்த சைடில் தனியாக கொண்டாந்து கடைசி 100 சென்டிமீட்டர் கலக்கிற மாதிரி பண்ணும். அதாவது 100 சென்டிமீட்டர்லாம் உனக்கு டைஜஷனே நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் ஃபேக்டரே இல்லை. 90% அன்டைஜஸ்டட் ஃபுட் பெருகுடலில் போய் மோஷனில் போயிடும். ஸோ அந்த டைஜஷன் இல்லாதுன்னா ரொம்ப ரேப்பிட் வெயிட் லாஸ் வரும் கேஸ்ட்ரிக் பைபாஸ். பட் தட் வி ஹேட் சூட் தி பேஷண்ட், அதாவது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணணும். இதே இது மார்பிட் ஒபிசிட்டிக்கு என்னன்னாக்க வால்யூம் ரிடக்ஷன். அதாவது நான் சொன்னேன் 4 liters இறைப்பையை சின்னதாக குறிக்கிடும். அதாவது ஒரு சின்ன டியூப் மாதிரி
அந்த டியூப் 100cc 50 to 100cc தான் இருக்கும். ஸோ சாப்பிட்ற குவான்டிட்டி அறவே குறைஞ்சி போகும். அந்த குவான்டிட்டி டைஜஸ்ட் ஆகி வரதுக்கு குறைவாக தான் இருக்கும், ஏன்னா இன்டேக்கே குறைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஆல்சோ ஃபேட் இருக்கக்கூடாது, மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாக்க உனக்கு வெயிட் லாஸ் வித்தின் 6 weeks ஆரம்பிச்சு 2 yearsக்குள்ள 50% டெய்லி கிடைக்குது. எக்ஸாம்பிள் 180 kgக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ண ஒரு குஜராத்தி பாய் டுடே இஸ் 72. இஸ் டோட்டலி சேஞ்ச், his physical activity is changed, his mental outlook is changed, he's got a new leash of life. வாழ்க்கையை திறந்தவன் he is very happy now.